கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை ஓசியா 11வது அதிகாரம் 8வது வசனம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்ராயிமை பார்த்து எப்படி சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இன்றைக்கு உங்ககிட்டையும் சொல்கிறாரு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எப்படி உன்னை நான் சத்துருக்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்? நீங்கள் பயப்படுற எந்த காரியத்துக்கும் தேவன் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எப்ராயிம் கூட இருந்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் என்னை மறந்து விட்டார், கைவிட்டார், அவ்வளோதான், என் ஜெபத்திற்கு பதிலே இல்லை அப்படின்னு சொல்லி கூட வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னதாகவே உன்னை நான் அறிந்து கொண்டேன். உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து, சபைக்குள்ளே கொண்டு வந்து, உன்னை சாட்சியாக நிறுத்தி உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். எப்படி நான் உன்னை மறப்பேன்றார்? எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி உன்னை சத்துருடைய இஷ்டத்துக்கு உன்னை நான் ஒப்பு கொடுப்பேன்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இருக்கிற சோதனைகளை கண்டு பயந்து போகாதீங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு முன்னேற்றத்தை அடைவதற்காக சில பிரச்சனைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள் வரும்போது கர்த்தருக்குள்ளே தைரியமாக நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி கேளுங்க. எப்படி ஸ்கூலுக்கு படிக்க போகிற பிள்ளைகளுக்கு 3 முறை அந்த ஒரு வருஷத்தில் 3 முறை எக்ஸாம் என்ன செய்கிறாங்க? வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதந்தோறும் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதில் எல்லாம் பிள்ளைங்க நல்ல மதிப்பெண் எடுத்தால் தான் புதிய கிளாஸ்க்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு சில பரீட்சைகளை ஏன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? ஏன் சில சோதனைகளை அனுமதிக்கிறார் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவ பிள்ளைகள் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே வரணுங்கிறதுக்காகவும், அடுத்து சரீர பிரகாரமான காரியத்திலுமே நீங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகவே சில பரீட்சைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். நம்மள ஆதி தகப்பன்மாரை நினச்சி பாருங்க, எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்காங்க. ஒரு பரீட்சையை கடந்து வரும்போது ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ள, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள ஆதி தகப்பன்மார்கள் கடந்து போகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுபோல தான் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பரீட்சைகள், இந்த சோதனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகுது? கொண்டு வரப்போகுது. ஒரு ஆவிக்குரிய காரியத்தில், ஒரு உயர்வின் பாதையில், ஒரு புதிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை நிறுத்த போகிறார். அதனால தான் இந்த மாதத்தில், இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பரீட்சை வரும்போது, சோதனை வரும்போது என் மேலே வச்ச நம்பிக்கையில் இன்னும் அதிகமாக நீ உறுதியாக ஸ்ட்ராங்காக நில்லு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சத்துருடைய இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். எந்த காரியத்தை குறித்து, எந்த மனிதரை குறித்து, எந்த பலவீனத்தை குறித்து, எந்த பிரச்சனையை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அவங்க உன்னை மேற்கொள்ளவே முடியாது. சேனைகளின் கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றார். அதனால் சர்வ வல்லவரும் உங்கள் கூட இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? மகிமை பொருந்திய பட்டயமாய், சகாய செய்யும் கேடகமாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கூடயே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இதை மறந்து போகாதீங்க. அவர் கூடையே இருந்து அவர் சொல்கிறாரு. இந்த கடந்த நாட்களை திரும்பி பார்க்கும்போது, இந்த 2025 ஜனவரியிலிருந்து 7 மாதம் வரையிலும் ஏசப்பா எவ்வளவு அற்புதமாக நம்ம கூடையே இருந்து நம்மளை கைவிடாதபடி காத்தபடியினால் இந்த 8வது மாதத்தை கண்டு அவருடைய வாக்கை சுதந்திரிக்க ஏசப்பா நம்ம கிருபை செய்திருக்கிறாரே. இதுவரை நடத்தின எபினேசர் இனி வரும் நாட்களெல்லாம் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மரண பரியந்தமும் உங்களை நடத்துவேன்றார். நான் இனிமேல் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன்னு சொன்னவர் மாறாதவர். அவர் சொல்கிறாரு, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் அப்படின்றார். இன்றைக்கு உங்களுடைய பெயர்களை சொல்லுங்க, ஏசப்பா என்னை கைவிட மாட்டார். இப்போ நான் இருக்கிறேன், அன்ஷியாவாகி என்னை என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அதுபோல் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்க, என்னை கைவிட மாட்டார்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாக்கு நிச்சயம் உங்களுக்கு பலிக்கும். என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அதில் உங்கள் வாயில் சொல் பிரபா முன்னே எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம், உங்கள் இருதய பாரத்தை அறிந்த தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த வசனத்தை
வசனத்தின்படியாகவே இந்த வார்த்தையை பிடிச்சு நீங்கள் அறிக்கை இடுங்க. என்னை கைவிட மாட்டால் நீங்கள் சொல்லுங்கள். தேவன் சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். அவர் நமக்காக அந்த வசனத்தை கீழே வாசித்து பாருங்க. அவருடைய பரிதாபங்கள் மிகுதியாய் அதிகரிக்குதான் நம்ம மேலே. நம்மளை குறித்து அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம மேலே அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்ல, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் மீண்டும் உன்னை சேர்த்துக்கொள்வேன்றார். ஆமென். அவர் மீண்டும் மீண்டும் நம்மை சேர்த்துக்கொள்கிற தெய்வம், நம்மளை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்ம கண்ணீரை துடைக்கிறவர், நம்ம கூடையே இருக்கிறார். மனதார அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய பாதத்தில் அவர் கொடுத்த வாக்கை மட்டும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருதயத்தில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு பொறுமையாய் காத்திருங்க. உங்களை கைவிட மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார், உங்கள் சத்துருக்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் மாட்டார். அவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில், தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிச்சு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா, இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. அவங்கள அற்புதமாக நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.